வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவத்தால் பயன்படுத்தப்படாத காணிகள் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பில். கேப்பாப்புலவில் தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டதாக கூறியுள்ள ராணுவம். ஆசிரியர் சேவைக்கு 23,344 பட்டதாரிகள் நியமனம். எழுவைதீவில் தனியார் காணிகள் கடற்படையினருக்கு சுவீகரிப்பு. வார இறுதி மற்றும் திங்கட்கிழமைகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும். டில்வின் சில்வா எதிர்வரும் நாட்களில் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிக்கலாம். அம்பாந்தோட்டை சினோபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்துடன் தொடர்புடைய ஒப்பந்தம் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் இறுதி செய்யப்படும் என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ அவருக்கும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ புட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாளுவதற்கு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளோடு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவத்தால் பயன்படுத்தப்படாத காணிகள் கூட தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் உள்ளதாக பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காணி விடுவிப்பு தொடர்பில் வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் அந்த வாக்குறுதிகளுக்கு அமைய செயற்படவில்லை. குறிப்பாக வலிகாமம் வடக்கில் மட்டும் 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. இவற்றில் பலாலி மேற்கு, பலாலி வடமேற்கு, மயிலட்டித்துறை தெற்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகள் முற்றிலும் விடுவிக்கப்பட வேண்டிய நிலை காணப்படுகிறது. இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும். பல காணிகள் இராணுவத்தினர் பயன்படுத்தாமல் பற்றைகள் மண்டி காணப்படுகிறது. அதேபோல பலாலி கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் தேவையற்ற வகையில் உயர் பாதுகாப்பு நிலங்களாக காணப்படுகிறது. அதே இடங்களில் வசாவிளான் சந்தியை அண்மித்த மானம்பிராய் ஆலயத்துடன் இணைந்த 3 ஆலயங்களுக்குரிய காணிகளை ஏற்கனவே விடுவிக்க சம்மதம் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்னும் விடுவிப்பு செய்யவில்லை. அதேபோன்று குறும்பசெட்டி, கட்டுவன் பகுதிகளில் இராணுவத்தின் விவசாய நடவடிக்கைகளுக்காக காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணியை ஜனவரி 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள அரசாங்கம் தயார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் எழுவைதீவில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிப்பதற்கு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் இதற்காக அளவீட்டு பணிகள் எதிர்வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. எழுவைதீவில் J39 கிராம அலுவலர் பிரிவில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான 2 பரப்பு காணியினையும், அதேபோல 3ஆம் வட்டாரத்தில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான 53 பேஜ் காணியையும் கடற்படையின் தேவைக்காக அபகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கில் 23,344 பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு உடனடியாக இணைத்துக் கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக ஆசிரியர் சேவைக்கு தகுதியானவர்களை தெரிவு செய்ய 2 தனித்தனியான போட்டி பரீட்சைகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவது பரீட்சை தற்போது அரசு சேவையில் பணியாற்றும் பட்டதாரிகளுக்காக மட்டும் நடத்தப்படுகிறது. 2வது பரீட்சை நாட்டில் உள்ள ஏனைய அனைத்து பட்டதாரிகளுக்கும் பொதுவானதாக அமையும். இந்த 2 பரீட்சைகளிலும் பெறப்படும் பெறுபவர்களின் அடிப்படையில் அதிக புள்ளிகளை பெற்ற தகுதியானவர்கள் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலியம் முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பெட்ரோலிய பொருட்களை விநியோகிப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதால் எதிர்வரும் வார இறுதி மற்றும் திங்கட்கிழமைகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய முனைய நிறுவனம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மூடப்படுவதால் 16ஆம் தேதிக்குள் வார இறுதிக்கான போதுமான எரிபொருள் இருப்பு பதிவுகளை வழங்குமாறு பிராந்திய பெட்ரோலிய மேலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கான பணத்தை தவணையாகவோ அல்லது காசோலையாகவோ செலுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற கூடுதல் நேர கொடுப்பனவுகளை நிறுத்தும் நோக்கில் சனிக்கிழமை நிறுவனம் மூடப்படுவதாக விநியோகஸ்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு எரிபொருளை பெறுவதற்கு அதிக அளவு பணத்தை செலவிட முடியாது என்றும் வார இறுதிக்கான எரிபொருள் பதிவுகளை முன்கூட்டி செய்ய முடியாது என்றும் விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா எதிர்வரும் நாட்களில்
தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடாக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் நாடாளுமன்றத்துக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சிக்குள் அடுத்தடுத்து நிகழும் நெருக்கடியான நிலையை தவிர்க்கும் பொருட்டு டில்வின் சில்வாவை நாடாளுமன்றத்துக்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் மற்றும் கரைதுறைப்பற்று உதவி பிரதேச செயலாளர் ஆகியோரை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கேப்பாப்புலவில் இராணுவத்தில் கையகப்படுத்தலில் உள்ள மக்களுடைய காணிகளின் விவரங்களை மாவட்ட செயலாளர் மற்றும் கரைதுறைப்பற்று உதவி பிரதேச செயலாளரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரியிருந்தார். குறிப்பாக கடந்த 7/1/2026 அன்று நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது கேப்பாப்புலவில் தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் விடுவிக்கப்படாத காணிகளுக்கு 18 காணிகள் வழங்கப்பட்டதோடு வீடுகளும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ அதிகாரிகளால் ஜனாதிபதியிடம் பொய்யான தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்வாறு இராணுவத்தால் வழங்கப்பட்ட பொய்யான தகவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேப்பாப்புலவில் 55 பேருக்குரிய 59.5 ஏக்கர் காணிகளும் 4 பேருக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளுமாக மொத்தம் 59 பேருக்குரிய 159.5 ஏக்கர் காணிகளை இராணுவத்தினர் கேப்பாப்புலவில் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதியிடம் உண்மை நிலையை சுட்டிக்காட்டினார். இதன்போது கேப்பாப்புலவு காணி விடுவிப்பு விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவால் இராணுவத்திடம் கோரப்பட்டுள்ளது.